Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கான டைம் டேபிள் வந்து கொடுத்திருந்தாங்க. டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து இப்போவே வெப்சைட்ல போட்டாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். டச் பண்ணி உள்ள வாங்க. சோ இதுல நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட டைம் டேபிள் வந்து எப்படி பார்க்கிறது நிறைய இருக்கு அது போல வந்து கேட்டிருந்தீங்க. சோ செமஸ்டர் பேட்டர்ன்ல படிக்கிறவங்க கீழ லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். செமஸ்டர் பேட்டர்ன் ஆல்னு அதில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணணும். உங்களோட சப்ஜெக்ட் கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். S101 அப்படின்னா செமஸ்டர் பேட்டர்ன் 101 கோட் அது போல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறவங்க, பிஜி டிப்ளமோ படிக்கிறவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎஸ்சி இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுலாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆனுவல் பேட்டர்னில் படித்தவங்க, இதுக்கு முன்னாடி படித்த அரியர் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வந்து அந்த டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்க செமஸ்டர் பேட்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கீழே இருக்க லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 சப்ஜெக்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்து இங்கே டைம் டேபிள் வந்திருக்கு. எனக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியல அது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறீங்களோ அத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். சில இது பார்த்தீங்கன்னா எலக்டிவ் பேப்பர்ஸும் சேர்ந்து ஷோ ஆகும். அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூன் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. எனி டைம் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது கரெக்டான பேப்பரை செலக்ட் பண்ணும். அதே போல் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரையுமே கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து நீங்கள் சென்டர் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ ஒரு டைம் நீங்கள் பே பண்ணும்போதே கரெக்டாக எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம் சென்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சென்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. 40+ வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தாங்க. இப்போ யூஜிலெலாம் யாருமே படிக்கல, ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறதுனால சென்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன சென்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதில் தான் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டல் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 39 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 39ல் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகர், அரக்கோணம், சென்னையில் சில சென்டர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, ஹொசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, அதுக்கப்புறம் கும்பகோணம், மதுரை இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு சென்டர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ திருச்சினா ஜான் வெஸ்டி ஸ்கூலாக நடக்கும். இது போல் உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் காலேஜஸில் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சூன் நான் உங்களுக்கு டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.